Come on guys, come in. Live. வந்தாச்சு. நாங்க டீ சாப்பிட நின்றுருக்கோம். இந்த லைவ் எதுக்கு தெரியுமா? இன்னும் காடு வரல, காடை காமிக்கிறாங்கிறாங்க. ஆனா I'm telling you, நான் யூஸ் டயர் போட்டிருந்தேன்ல. I told you what is the experience. Guys, எனக்கு இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. மிட்டாஸ் அப்படிங்கிற ஒரு டயர் இது. மிட்டாஸ்ங்கிற டயர் இது. என்ன கேள்வியே பட்டதில்லை இந்த டயரை பத்தி. இதுக்கு முன்னாடி நான் போட்டது கோர்ஸா போட்டிருந்தேன். வேர்டஸ்டின் ஒரு பைசாக்காகாத டயரு. ஆனா இது I'm telling you, கார்னரிங்ல டயர்ல கம்மு போட்டு ஓட்டினா எப்படி இருக்கும், சூயிங் கம் இருந்தா எப்படி இருக்கும், இப்படி போதுங்க டயர். செம்ம ஃபீலுங்க. சும்மா வர்ற அந்த ரோடு வேறங்க, அங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க, சுவிட்சர்லாந்து போன மாதிரி இருக்குங்க. இப்படி இப்படி இப்படி. யாரு என் பின்னாடி யார் வந்துருந்தா? என் பின்னாடி சுஜித். சுஜித் எங்க? வேற சுஜித். என் டயரோட கார்னரிங் எப்படி இருந்தது? உண்மையாவே செமையா இருந்தது. அவ்வளவு சூப்பரா இருந்ததுங்க டயரு. மிட்டாஸ்ங்கிற பிராண்டு. அது என்ன அவ்வளவு பெரிய பிராண்டா என்ன ஏதுன்னு நீங்க அவங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நான் உங்களுக்கு பைக்ஸ் காமிக்கிறேன். இந்த வியூ காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாங்க வந்திருக்கிற வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. பா, look at that guys, look at this. மெயினாங்க இது மெயினா ஊட்டி ரோடு கிடையாது, குந்தா அப்படி என்னமோ இந்த கெட்ட தமிழ்ல நம்ம கெட்ட வார்த்தை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பேரெல்லாம் இருக்கு. குந்தா என்னென்னமோ பேர் வந்ததுங்க. ஆனா ரோடு வந்து நேரோ ரோடு. ஆனா இப்படி வளைஞ்சு திரிஞ்சு சும்மா செம்ம அழகா இருக்குங்க ரோடு. ஏரியாவே ஐயோ ஏதோ ஒரு சொர்க்கத்துக்கு வந்த மாதிரியே இருக்குங்க. இங்க பாருங்க, இப்படியான ஒரு போட்டோ போட்டு இன் சுவிட்சர்லாந்து போட்டோ எல்லாம் நம்பிடுவாங்க. அந்த லெவல்ல இருக்குங்க. பாருங்க, கண்ணம்மா டார்லிங், கண்ணம்மாவோட விங்லெட் எப்படி பா. அப்புறம் நம்ம Z900 கூட்டம். அப்படி போலாமா? இவர் தான் எனக்கு அந்த டயர் வாங்கி கொடுத்தாரு. சஜீவ், உண்மையாலுமே சொல்றேன், நான் லக்கியான்னு தெரியல, பட் த டயர் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. எனக்கு ஃப்ரண்ட் டயர் அதே மாதிரி ஒன்று பிடிச்சி. இப்ப பாருங்க, ஒரு டேஞ்சரஸான ஒரு சர்க்கஸ் லெவல்ல டேஞ்சர் இருக்கிற மாதிரி ஒரு வழியா கூட்டு போறாரு பாருங்க. ரொம்ப ரொம்ப தின்னா இருக்குல்ல. உன்னோட சேனல் பேர் சொல்லு. ஜூஸ் U5. இவன் சேனலுக்கு யாருமே ஃபாலோவர்ஸே வரதில்லைன்னு சொல்லி ரொம்ப அப்செட்டா இருக்கான். வீடியோஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, போய் பாருங்க. ஓகே, ரைட். இது கொஞ்சம் டேஞ்சரா இருக்குடா. லுக்கா பாருங்கப்பா. ஐயோ இங்க ஸ்டே பண்ணிருக்கலாம்டா. இன்னும் பயங்கரமா இருக்கும். அதான் நம்ம போற இடம் இதோட பயங்கரமா இருக்குமா? ஓ மை காட். என்னடா ச்சே, வெயில் மட்டும் இல்லன்னா சூப்பரா இருக்கும். வெயில் இருக்கிறனாலதான் பாக்குறதுக்கு அழகா இருக்குடா. வெயில் எல்லாம் மிஸ்ட் வந்துரும். செம்ம லுக்கடா இந்த ஏரியா. இது என்னடா, என்ன இந்த இடம் பேர் என்ன ப்ரோ? இது காட்டேரி ஜங்ஷனுக்கு இது வந்து குந்தான்னு ஏதோ ஒண்ணு போட்டிருந்தேன். நம்ம இதுக்கு அப்புறம் தான் போறோம். இங்க ஒரு 40 கிலோமீட்டர் குந்தா. ஓ, இது இப்போதைக்கு காட்டேரி ஜங்ஷன் கிட்ட. இவர்தான் இந்த ஏரியாவோட கலெக்டருங்க. இந்த ஏரியாவை இவர்தான் டெவலப் பண்ணிருக்காரு. சோ இவருக்கு எல்லாமே தெரியும். நீதானே கலெக்டர், இந்த ஏரியா கலெக்டர், அன்ஆபிஷியல் கலெக்டர் நீ தானே. மை காட், லுக் அட் திஸ் பிளேஸ் கைஸ். இனி நல்ல சூப்பரா ஒரு ஸ்ட்ராங் டீ சொல்லி இருக்கிறேன். ஒரு நல்ல ஒரு கெஃபேங்க, கியூட்டா இருக்கு கெஃபேங்க பாருங்க. உடன் டேபிள் எல்லாம் போட்டு. என்ன இந்த இடம் பேரு? ஐயோ, நவாஸ் மிஸ் பண்ணிருப்பதெல்லாம் இல்ல. பாவண்டா, பாதி தூரம் வந்துட்டு போயிட்டேன். ரொம்ப சங்கடமா போச்சு. நவாஸ், உனக்காக நாங்க என்ஜாய் பண்றோம். நவாஸுக்காக நாம என்ஜாய் பண்றோம். நீங்க பாருங்க, ஒரு கியூட் கெஃபேங்க. கியூட் கெஃபே, வெரி வெரி கியூட் கெஃபே. சூப்பரா இருக்கு. ஓகே, இனி காட்டுக்குள்ள போய் ஒரு வீடியோ போடலான்னு நான் ட்ரீம் பண்ணிட்டு இருக்கிறேன்.
காட்டுக்கு கொண்டு போவாங்களா இல்ல பொட்டானிக் கார்டன் கொண்டு போவாங்களான்னு தெரியல, பார்ப்போம். நீங்களும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா பயங்கரமான காடுன்னு எல்லாம் சொல்றாங்க, பார்ப்போம். அது காட்டுக்குள்ள ஒரு பள்ளியாவது காமிப்பியா? மாடே காமிப்பியா? தெரியும், இப்ப தெரியும். அதனால இப்படி வந்துட்டோமா? சரி பாப்போம். லெட்ஸ் see கைஸ். இன்னைக்கு ஃபுல்லா லைவ் நான் போட்டே இருப்பேன், பாருங்க. ப்ரோ பைக்ஸ் காட்டுங்க, காமிக்கிறேன்பா. ஐயோ சாரி. இது வந்து உலகத்திலேயே இந்த மாதிரி டேட்டோனா ஒண்ணுதான் இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து 2 pair of wings இருக்கு. இது ஒரு பேர், அது ஒரு பேர். எப்படி 2 winglet, 2 pairs of winglet. அப்புறம் Kawasaki Z900 குரூப் 1 2 3 Kawasaki Z900. அப்புறம் GT BMW S1000RR, நம்ம பியூட்டிஃபுல் NS 400ங்கிறது சரியான போக்கு வண்டி, பயங்கரமா போகுதுங்க அது வண்டி. Z900 இது வந்து BMW 310. தம்பி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த மீசை நீயா முறுக்கணியா இல்ல அது அப்படிதான் கம்பி மாதிரி நிக்குமா? காமிட எல்லாரும் கேக்குறாங்க, மீசை காமிக்க சொல்றாங்க. இந்த மீசைக்கு என்னமோ தனி லோஷன் எல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ற, தனி ஹேர் கட் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? அதுக்கு ட்ரிம் மட்டும் பண்ண. இது டயர் எங்கேங்கிற, இது டயரே இல்லைங்க. இது முடிஞ்சது, கதை முடிஞ்சது. இந்த டயர் you buy Mattis, you buy Mattis. Wordstein waste. Okay guys, இனி காட்டுக்குள்ள பாப்போம்.